Hi friends, welcome to unlimitedfoodies. நான் சூரியகலா விஸ்வநாதன் பேசுறேன். நாம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி கோகனட் பிஸ்கெட். கோகனட் பிஸ்கெட்டுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ட்ஸ்ன்றதை பார்ப்போம். 100 கிராம் மைதா, 50 கிராம் நெய், 50 கிராம் சுகர் பொடி பண்ணது, தேங்காய் கீரி மிக்சியில் பொடி பண்ணி வானலில் லோ ஃப்ளேமில் பொன்னிறமாக வறுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ப பால், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு தட்டில் தேங்காய் வச்சுருக்கேன் பிஸ்கெட்டை டஸ்டிங் பண்ணுறதுக்காக. நம்ம பிஸ்கெட்டை நம்ம இதில் வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் இதில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதை நம்ம எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நெய், இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நான் நெய்யும் சர்க்கரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் ஃபைனாக. இப்போ அடுத்தது வந்து மைதாவும் தேங்காவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நம்ம நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணி விடணும். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணணும். நம்ம இந்த தேங்காய் வந்து டெசிகேட்டட் கோகனட்னு கடையில் விற்கிது. ஆனால் இது நாம் வந்து ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ அதுக்கு நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பால் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ வந்து இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ மாவு கொஞ்சம் டைட்டாக இருக்குது. இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா மாவை பிசைஞ்சிக்கிட்டோம். நல்லா ஒட்டாத வந்துட்டாலே நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை வானலில் உப்பு கொட்டி மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வைக்கணும். இப்போ இது நடுவில் இதை வைக்கணும். இதுக்கு மேலே தான் நம்ம வந்து பிளேட்டில் வந்து பிஸ்கெட் வைக்க போகிறோம். இந்த 10 நிமிஷத்துக்கு நம்ம வந்து மூடி போட்டு வைக்கணும். இப்போ வானல் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பிஸ்கெட்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இது நல்லா 2 பக்கமும் நம்ம டஸ்ட் பண்ணிக்கணும். இது உள்ளே வைக்கணும். பார்த்து பொறுமையாக வைக்கணும். நம்ம இதை மூடிடலாம். இப்போ நம்ம தட்டை உள்ளே வச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம மூடி போட்டு 30 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கணும். நம்ம 30 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னே கோல்டன் கலர் ப்ரௌனில் வந்திருக்கும். நம்ம அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நான் 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு எனக்கு செய்யறதுக்கு. நான் லோ ஃப்ளேமில் வச்சுருந்துருக்கேன். இப்போ அவங்கவுங்களுக்கும் டிஃபர் ஆகும் டைமு. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு பார்த்துக்க வேண்டியது தான்.
கோல்டன் கலரில் வந்திருக்கான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிடும் நமக்கு ரெடி ஆகிடுதுன்னு. இப்போ நம்ம இதை வந்து சர்வ் பண்ணலாம். டேஸ்டியான கோகனட் பிஸ்கெட் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா கிறிஸ்பினஸ் இருக்குது, டேஸ்டியாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அன்லிமிட்டெட் ஃபுட்டீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.